அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 32 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். குகையில் சிவபெருமான் பல ஆண்டுகளாக எதையும் உட்கொள்ளாமலும் யாவரிடமும் பேசாமலும் தியான நிலையில் அமர்ந்திருந்தார். இதை பார்த்த தேவி பார்வதி தன்னால் தான் சிவபெருமானுக்கு இந்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து தன்னை மன்னித்தருளும்படி வேண்டி நின்றார். ஆனால் சிவபெருமானிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதை கண்ட மன்மதன் தேவி பார்வதி சிவபெருமான் இணைவிற்காக பல முயற்சிகளை செய்தார். இறுதியில் நீல அம்பினை சிவபெருமான் மீது எய்தார். இதனால் சிவபெருமானின் கோபம் மிகைவுற்றது. சிவபெருமானின் கோபத்தால் நெற்றிக்கண் திறந்து அதில் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலைகள் மன்மதனை நோக்கி சென்றன. ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம். தான் செய்த பிழையால் ஏற்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் தன்னை நோக்கி வந்து அதில் எரிய ஆரம்பித்தார் மன்மதன். யாரும் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வால் மன்மதன் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி முழுவதும் எரிந்து சாம்பலாகினார். இதுநாள் வரை அமைதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாவித்து வந்தவரும் தன்னை விரும்பிய வரையும் ரௌதிரமாக பார்த்த தேவி பார்வதி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். மன்மதன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வரும் நெருப்பு ஜுவாலையால் எரிவதைக் கண்ட தேவர்கள் பிரபஞ்சத்தில் உதித்த உயிர்களை காக்கும் கடவுளான பகவான் விஷ்ணுவிடம் சென்று, பிரபுவே, மன்மதன் சிவபெருமானின் கோபத்தில் எரிக்கப்பட்டு இருக்கிறார். இவ்விதம் தொடர்ந்தால் மன்மதன் அழிந்து சாம்பலாகி விடுவார். தாங்கள்தான் சிவபெருமானின் சினத்தை குறைத்து மன்மதனை காக்க வேண்டும் என வேண்டி நின்றனர். ஆனால் பகவான் நாராயணனோ, என்னால் எதுவும் செய்ய இயலாது. ஏனெனில் சிவபெருமானின் 3ஆம் கண் எந்த நோக்கத்திற்காக திறந்துள்ளதோ அந்த நோக்கத்தை முடிக்கும் வரை கண்கள் மூடுவது என்பது சாத்தியம் இல்லை. இப்பணியை என்னாலும் பிரம்மதேவராலும் கூட செய்ய இயலாது என்றார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலையால் மன்மதன் எரிந்து சாம்பலானதும் சிவபெருமானின் கோபம் குறைந்து நெற்றிக்கண் இமைகளை மூடியது. பின்பு தியான நிலையில் இருந்த சிவபெருமான் கண்களை திறந்தார். அவரின் அருகில் தேவி பார்வதி திகைப்புடன் நின்று கொண்டு இருந்தார். இந்நிலையில்
மன்மதனின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்த தேவிரதி மனதில் ஒரு இனம் புரியா கவலையும் பதற்றத்தையும் உணர்ந்தார். தேவிரதி தன் கணவருக்கு ஏதோ நிகழக்கூடாத அனர்த்தம் நிகழ்ந்ததாக எண்ணி மன்மதன் சென்ற குகையை அடைந்தார். குகையில் இருந்து புகையானது வெளிவந்த மாயமாக இருந்தது. இதை கண்டதும் தேவிரதி தன் கணவனை நினைத்து கொண்டு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகைக்குள் சென்றார். சிவபெருமானின் ரௌதிர பார்வை தணிந்து அமைதி வந்ததும் தேவி பார்வதி சிவபெருமானின் அருகில் சென்றார். ஆனால் சிவபெருமான் தேவி பார்வதியை காணாது மன்மதன் மீது கோபம் கொண்டு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டார். சிவபெருமான் செல்வதை கண்ட தேவி பார்வதி, சுவாமி என்று கூறி அவரின் அருகில் சென்று சிவபெருமானை கண்டார். மன்மதனின் செயலால் சிவபெருமானின் கோபம் இன்னும் தணியவில்லை. இன்னும் என்னென்ன அனர்த்தம் நிகழப்போகிறதோ என தேவர்கள் ஐயம் கொண்டு இருந்தனர். அவ்வேளையில் சிவபெருமான் தேவி பார்வதியின் அழைப்பை ஏற்று நின்றார். அதை கண்டதும் தேவர்கள் மனம் மகிழ்ந்தனர். இனி எவ்விதமான அனர்த்தமும் நிகழப்போவது இல்லை. ஏனெனில் தேவி பார்வதி சிவபெருமானின் கோபத்தை தணித்து விடுவார்கள் என நாரத முனிவர் கூற தேவர்கள் அமைதி கொண்டனர். ஆனால் சிவபெருமானோ, யார் தேவி நீங்கள் என வினவினார். அதற்கு தேவி பார்வதி, நான் யார் என்று நீங்கள் அறியவில்லையா சுவாமி? நான் தான் பார்வதி, உங்களின் இல்லத்தரசியாவேன். தாங்கள் கண் திறந்து பார்க்க வேண்டும் என பல காலமாக தங்களின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தேன் என்றார். அம்மொழியை கேட்ட சிவபெருமான், நீங்கள் யாரென்று யாம் அறிவோம். ஆனால் நீங்கள் நாடும் நபர் நான் அன்று என்று கூறினார். ஆயினும் இல்லை சுவாமி, நான் உங்களின் இல்லத்தால். என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என வேண்டி நின்றார் தேவி பார்வதி. மேலும், எம்பெருமானே, நானே உங்களின் தாட்சாயினியாவேன். நான் இழைத்த பிழைக்கு தாங்கள் அனுபவித்து வந்த இன்னல்களுக்கும் நானே காரணமாவேன். தங்களின் கூற்றுக்களை ஏற்காமல் என் தந்தையின் மீது கொண்ட அன்பால் தங்களுக்கு என்னால் நேர்ந்த அவச்சொற்களை களைய சென்ற இடத்தில் அக்னிக்கு என் உயிரை மாய்த்த அதே சதிதான் நான் என்று தேவி பார்வதி உரைத்தார். ஆனால் சிவபெருமானோ, நீங்கள் யாராக இருப்பினும் அதை நான் அறிவேன். ஆயினும் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் வாழ்க்கை துணையானவர் நான் இல்லை. வேறு இடம் சென்று தேடுவாயாக என கூறிவிட்டு சிவபெருமான் புறப்பட்டார். இல்லை சுவாமி, நான் உங்களுடன் வாழ்ந்த நாட்கள் தங்களுக்கு நினைவில்லையா? சுவாமி, எனக்காக தாங்கள் இயற்றிய இசை மற்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்ற நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் என யாவும்
தங்களுக்கு நினைவில் இல்லையா? நானே உங்களின் செறிபாதியாவேன். நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் அமைதியை கொடுக்க வல்லவள். உங்களின் சக்தியின் செறிபாதி என பழைய நினைவுகள் நினைவுபடுத்தும் விதமாக தேவி பார்வதி சிவபெருமானிடம் உரையாடிக் கொண்டு இருந்தார். தேவி பார்வதியின் பேச்சுக்களால் எதை மறக்க வேண்டி எம்பெருமான் தியான நிலையில் இருந்தாரோ அதே பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்தது. அமைதி காத்து வந்த எம்பெருமானால் இனியும் பொறுத்து கொள்ள இயலாது என எண்ணி, நிறுத்து உன் உதறல்களை என சினத்துடன் அந்த குகையை அதிரும் அளவு உரைத்தார். தாங்கள் தேடும் நபர் நான் இல்லை என்று ஏற்கனவே உரைத்துள்ளேன். மீண்டும் மீண்டும் தேவையில்லாத பேச்சுக்களால் என்னை கோபப்படுத்தாதே தேவி. காலத்தை வீணடிக்காதே. உனக்கான கணவரை தேடிக்கொள்வாயாக என கூறி குகையை விட்டு சிவபெருமான் புறப்பட்டார். தேவி பார்வதி எவ்வளவு முயற்சித்தும் எம்பெருமானை நிறுத்த முடியாமல் அவர் மீது கொண்ட மையலை விவரித்தும் பயனற்றதாக போனது. தான் படைத்த பிரபஞ்சத்திலேயே தனக்கு வேண்டிய அமைதியை தரவல்ல கூடிய இடமானது என்பது தான் தியானம் மேற்கொண்ட இடமாகும். அவ்விடத்தை விட்டு சிவபெருமானும் புறப்பட்டு கைலாய மலைக்கு சென்றார். தன் கணவர் தேவி பார்வதி மற்றும் எம்பெருமானான சிவபெருமானை இணைக்க வந்த தன் சுவாமியை தேடி தேவி ரதி இறுதியில் தேவி பார்வதி இருந்த இடத்தை கண்டறிந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.